விக்கிரவாண்டியில் பாஜக சார்பில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி அசோகபுரி பகுதியில் பாஜக சார்பில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் ஏஜிசம்பத், மாவட்ட தலைவர் தர்மராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் எங்கள் வியூகம் எங்களுடைய கட்சியை பலப்படுத்தி திமுகவுக்கு எங்கள் மீது ஏற்கனவே இப்படி கூடிக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு அவங்க கண்டு நிறைய அச்சம் இருக்குது அவங்கக்கிட்ட. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அவங்களும் எங்களை மரியாதையுடன் நடத்தி ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் இந்த தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்பது உறுதியாக நாங்கள் போகிறதுக்காக ஒன்றாக கூடி வேலை செய்கிறோம். அவ்வளோதான். முக்கிய கட்சி கூட்டணி வரும்னு சொன்னாங்க. முக்கிய கட்சி கூட்டணி வரும்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் நீங்கள் பெரிய கட்சி ஏதாவது கூட்டணி வரும்? அதுக்கப்புறம் கூட்டணி விஷயமா எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லியிலிருந்து எங்களுடைய அமித்ஷாஜி அவர்களும் சேர்ந்து கூட்டணி விஷயங்களை ஒன்றாக சேர்ந்து திமுக மக்கள் விரோத கட்சி என்பது மக்களுக்கே கிளியராக தெரியும். அதனால் மக்கள் இப்போவே ஒரு பிரமாதமான கூட்டணி தான் இருக்குது. இந்த கூட்டணியே கண்டிப்பாக வெற்றி பெறும். மேலும் கட்சிகள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று, திமுகவுடைய மக்கள் விரோத ஆட்சியை இங்கே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு வரும்போது எல்லோரும் ஒருங்கிணைவது என்பது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒன்று தான் என்பது என்னுடைய கருத்து. எஸ்ஐஆருங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் இப்போ திமுக வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால ரெண்டு விஷயம் இதில் மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது என்னென்னா, ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அது லாஸ்ட் 40-50 இயர்ஸாக கண்டினியூஸாக நடக்கிறது தான் ஒன்று. இதில் மேஜராக என்னென்னா, இந்த எஸ்ஐஆர் செய்யறது நம்ம ஸ்கூல், அது தமிழக அரசின் கீழே வேலை செய்யும் ஸ்கூல் டீச்சர்ஸு, பிஏஓஸு, தாசில்தார், டெப்டி கலெக்டர், இவங்கெல்லாம் என்ன ஃப்ராட் பண்ண முடியும், எப்படி எந்த ஓட்டையும் எடுத்துட முடியும், என்ன எடுக்க முடியும்னா, திமுகவினார் இந்த 4 வருஷம் 5 வருஷமாக எந்தெந்த ராங் ஓட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் எடுக்க போகிறாங்க. இந்த மொத்த வேலை செய்ய போகிற அத்தனை பேருமே தமிழக அரசின் கீழ் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள். இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் போய் ஒவ்வொரு ஓட்டாக ஒவ்வொரு வீடாக போய் பார்க்க போகிறது. பீகார்லேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து யாரும் வரல, உத்தரப்பிரதேஷ்லேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து யாரும் வரல. இங்கே இருக்கிற ஆட்கள் தான் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றாங்க. அப்போது மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்லணுன்னா, இங்கே இருக்க அதிகாரிகள் ஃப்ராட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. அவர் 5 வருஷமாக இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் பண்ணல. அவங்க பென்ஷன் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் பண்ணல. அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த எந்த வாக்கும் நிறைவேற்றவில்லை. இப்போ அவங்கள ஃப்ராடும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஓட்டை எடுத்துருவாங்க, வேண்டாத ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அபத்தமான பொய். ஏன்னா அவங்க கலெக்டர் கீழே, தமிழ்நாடுக்கு கீழே இருக்கிற கலெக்டர் கீழே வேலை செய்கிறாங்க. தமிழ்நாடு கலெக்டர் இங்கே இருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வேலை செய்கிறாங்க. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சிஎம் கீழே இருக்குது. அப்போ சிஎம் கீழே தனக்கு கீழே இயங்கும் அதிகாரிகள் ஃப்ராடு செய்வாங்கன்னு சொல்கிறாரு. இவரே 2017 ஆர்கே நகர் தொகுதியில் எஸ்ஐஆர் வேணும்னு வழக்கு தொடுத்து 40,000 ஓட்டுகளை அது மூலிமா நீக்கினாங்க. எஸ்ஐஆரில் அது நீக்கின பிறகு அப்படியும் தோத்துட்டாங்க. ஆனால் அப்போ வேணுங்கிறவங்க இப்போ ஏன் வேண்டாங்கிறாங்கிறதுக்கான, அதுவும் தமிழக அதிகாரிகளே செய்யும் ஒர்க்கர், தமிழகத்திலேருந்து வேலை செய்யும் நம்மளுடைய அரசாங்க அலுவலர்களே செய்யும் பணியை எப்படி அவர் சந்தேகப்படுகிறார் என்று விளக்க வேண்டும். சார், இப்போ நீங்கள் 1996 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தோத்துட்ட பிறகு நிறைய பேர், கண்ணப்பன், ரகுபதி, இவங்கெல்லாம் கட்சியை விட்டு மாறி திமுகவுக்கு போனாங்க. அதே மாதிரி 2010 வரும்போது செல்வ கணபதி, முத்துசாமி, சேகர் பாபு, அப்புறமா அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாமே போனாங்க. ஆனால் இந்த 2 வாட்டியும் பார்த்தீங்கன்னா 2001 மறுபடியும் அந்த அம்மா ஜெயிச்சாங்க, 2011 மறுபடியும் ஏடிஎம்கே ஜெயிச்சுது. இங்கே எல்லாமே திமுகக்கு எதிராக ஒரு பெரிய அலை இருக்குது.
எப்பயுமே தமிழக மக்கள் எப்பயுமே எப்படின்னா 5 வருஷம் இவங்க என்ன பண்ணாங்க, அவருடைய பையனை பத்தி தவிர வேற தமிழக மக்கள் பத்தி எதுவுமே நினைக்கல. அவர் பையன் வந்து எம்எல்ஏ ஆனோம், எம்எல்ஏலேருந்து மந்திரி ஆனோம், மந்திரியிலேருந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணும், துணை முதல்வர் ஆகணும். அதுக்கு வந்து அவங்க கட்சியில் இருக்க எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை மட்டும்தான் பார்த்தாரே ஒழிய தமிழக மக்களுக்காக எந்த விதமான நலனும் செய்யலைங்கிறது என்னுடைய கருத்து.